Recording. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமா என்ற தலைப்பின் கீழ் கடந்த அமர்வில மலக்குகளுடைய தன்மைகள், மலக்குகளுடைய செயல்பாடுகளை பற்றி ஓரளவு பார்த்தோம். ஆனால் அது இன்னும் ஏராளமான செய்திகள் மலக்குகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அப்போ தலைப்பிலிருந்து நாம் அது மாறுபடுகின்ற காரணத்தினால் ஓரளவு சுருக்கமாக மலக்குகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போ இந்த மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு சில அமல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த தலைப்பின் நோக்கம். அப்போ இந்த மலக்குகள் எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் நமக்கு செய்வார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியதை சூரத்து மூமின்ல 7, 8, 9 ஆகிய வசனங்களில அர்ஷை சுமந்து கொண்டிருக்கும் அர்ஷை சுமந்து கொண்டிருக்கும் வானவர்களும் அதனை சுற்றி இருப்பவர்களும் தம் இறைவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்துல எல்லா பணிகள்ல இருக்கக்கூடிய மலக்குகளும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குகளும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குகளும் அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் இறை நம்பிக்கை கொண்டோருக்காக, மனிதர்களுக்காக, நமக்காக பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்றதை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, இறைவா, எங்கள் அதிபதியே, உனது கருணையாலும் உனது ஞானத்தாலும் எல்லாவற்றையும் நீ சூழ்ந்திருக்கின்றாய். அல்லாஹ் புகழ்றாங்க. புகழ்ந்துட்டு சொல்றாங்க, எவர்கள் பாவ மன்னிப்பு கோரி உன்னுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களை மன்னிப்பாயாக என்று அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்தில மனிதர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். மேலும் அவர்களை நரக வேதனையில் இருந்தும் காப்பாற்றுவாயாக. வகீஹிம் அதாபுல் ஜஹீம், அந்த ஜன்னத்திலுடைய அந்த ஜஹன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதனையில் இருந்தும் இறைவா நீ காப்பாற்றுவாயாக. அப்ப மலக்குகளுடைய பிரார்த்தனைக்கு நம்ம ஒரு சில அமல்களை தெரிஞ்சு கொள்ள போறோம். அப்ப அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும்? மற்ற இடத்துல சொல்லுவோம் மலக்குகள் பிரார்த்தனை செய்வார்கள், மொட்டையா இருக்கும். அந்த மலக்குகள் என்ன பிரார்த்தனை செய்வார்கள் என்ற இடத்துல சில இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலக்குகள் குறிப்பிட்ட நபருக்கு, யா அல்லாஹ் இவர் மீது அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மற்ற இடங்கள் எல்லாம் மலக்குகள் துவா செய்வார்கள். அந்த மலக்குகளுடைய துவா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலக்குகளுடைய துவா இதுதான் என்பதை நம்ம மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மலக்குகள் எவர் உன்னுடைய இடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு உன்னுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக, மேலும் அவரை நரக வேதனையில் இருந்தும் காப்பாற்றுவாயாக என்றுதான் மலக்குகளுடைய பிரார்த்தனை இருக்கும் என்பதை நாம விளங்கிக் கொள்ளணும். ஏன்னு கேட்டீங்க, இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெரும்பாலும் மனிதனுக்கு அடுத்தவங்க ஒரு துவா செய்யணும்னு சொன்னா இந்த உலக தேவையைத்தான் முன்னிறுத்துவாங்க. மலக்குகளும் நமக்கு அந்த மாதிரி பிரார்த்தனை செய்வாங்களோ, நம்ம அந்த காரியத்தை செஞ்சா உடனே நம்ம ஒரு பெரிய பணக்காரனா எல்லாம், இல்லாட்டி ஒரு பதவியை அடைஞ்சிடலாம். இப்படி மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு தேவையை கேட்கணும் என்று சொன்னாலே முன் நிற்பது எதுன்னா உலக தேவைகள் கேட்கறதா. மார்க்கத்துல தப்பு கிடையாது. மனிதன் இறைவனிடத்துல கேட்கக்கூடிய விஷயத்துல அவன் அறியாமையில் இருக்கின்ற காரணத்தினாலும், அவனுக்கு எப்படி துவா செய்யணுங்கிற தெரியாத காரணத்தினாலும், இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், நம்ம அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்ப்பா, ஏதாச்சும் நீ ஆசைப்பட்டதை கேளுன்னா அவர் நம்முடைய தரத்தை வச்சுதான் நம்ம கிட்ட கேட்பாரு. பிள்ளைங்க கிட்ட நீங்க சொன்னாலும் நம்முடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில கேட்பாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயத்துல மனிதனுடைய அந்த அறிவு மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பிரார்த்தனை விசாலமாக இருக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறான். நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா,
வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கினா அதாபன்னார். 3 வரி தான். ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா மொத்தமும் அடங்கிருச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை வந்து துவாவின் தலை என்று சொல்றாங்க. துவாவிலே மிக சிறந்த துவா எதுன்னு கேட்டா இதுதான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இறைவா இந்த உலகத்தில் எனக்கு சிறந்ததை கொடு, வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமையிலும் சிறந்ததை கொடு, வக்கினா அதாபன்னார், நரக நெருப்பிலிருந்து காப்பாத்திரு. வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு சொல்லுங்க? எல்லாமே இது வந்து அடங்கிருது. ஆகவே இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகும் பொழுது, உபரியான தவாஃபுகள் செய்யும் பொழுது, அந்த ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை கடக்கக்கூடிய அது முக்கியமான இடம், அந்த இடத்துல ஓதக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா ஓதுறாங்க. அப்போ இந்த துவா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு துவா. இதை ஏன்னு கேட்டா, துவா என்றால் நம்ம வந்து என்னங்கிறது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். யாருக்காக செய்கின்றோம், யார் நமக்காக செய்கின்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சாதான் அதோட அளவுகோல் நமக்கு வந்து தெரியும். அப்போ மலக்களுடைய துவா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மலக்கள் நமக்காக துவா செய்ய, என்ன துவா செய்யறாங்க தெரியுமா இல்லையா? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் துவா என்று சொன்னாலே மனிதனுடைய மைண்ட்ல வந்து நிக்கிறது துனியாவுடைய தேவை. இன்னைக்கு துவா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்முடைய துவாவில் என்ன இருக்கின்றது? இன்றைய தேவை, நாளைய தேவை, நாளை மறுநாளின் தேவை, என்னுடைய தேவை, என் மனைவியின் தேவை, என் பிள்ளையின் தேவை. கேட்கறதுக்கு தடையில்லை, கேளுங்க. ஆனா எதை முன்னிறுத்தணும்? சிறந்ததை முன்னிறுத்த வேண்டும். மறுமையை எல்லா இடத்திலும் கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு எல்லா இடத்திலும் கேட்க வேண்டும். தொழுகையை தொழுதால் இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். தொழுது முடிச்சவன அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ்ங்கறாங்க. தொழுதான் பாவத்தை மன்னிப்பான். அப்புறம் அதை வந்து கேட்கணும். அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய நெருக்கத்தை நீங்கள் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தவறுகள் மன்னிக்கப்படாமல் அந்த செயல் உங்களுடைய ஏடிலே பதிவு செய்யப்படாது. ஆகவே தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே நாம வந்து என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதே போல நமக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மலக்குகளையும் நாம வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். நண்பர்களை எப்படி சேகரிக்கிறோம்? உலகத்துல ஒரு கஷ்டம்னு சொன்னா 4 நண்பர்கள் நமக்கு வந்து வர்றாங்க. நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா 10 பேர் பார்க்க வர்றாங்கன்னா அந்த அளவு நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? நண்பர்களை, நல்ல உறவினர்களை சம்பாதித்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி மலக்குகளையும் நாம சம்பாதிக்கணும். மலக்குகளுடைய கூட்டமும் நம்முடைய அந்த அமல்களின் மூலம் நம்ம நெருங்கி இருக்க வேண்டும். ஏற்கனவே இவர் நமக்கு பழக்கமானவரா இருக்கணும். மலக்குகளுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துல நீங்க ஒரு காரியத்தை செஞ்சு அப்ப அந்த மலக்கு உங்களுக்கு துவா செய்ய வரும்பொழுது நீங்கள் ஒரு புதுமுகமாக இல்லாமல் உங்களுக்கு அன்றாடம் அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனையை வந்து வேண்டியவராக, நாடியவராக, விரும்பியவராக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் வந்து அமைத்துக் கொண்டால் அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும்? பயனளிக்கும். அப்போ இன்னும் வந்து அந்த மலக்குகள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மேலும் நீ அவர்களுக்கு வாக்களித்த நிலையான சுவனங்களில் அவர்களை நுழைய செய்வாயாக. நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதோடு அல்லாமல் அவங்களை நீங்க என்ன செய்யணும்? சொர்க்கத்தில் நுழைய செய்ய வேண்டும். யாரை நுழைய செய்யணும்? அவர்களின் தாய் தந்தையர்களிலும், மனைவியர்களிலும், மற்றும் அவர்களின் சந்ததியினரிலும் நல்லவர்களாய் இருப்பவர்களில் இருந்தும் சுவனத்தில் நீ சேர்த்து வைப்பாயாக. திண்ணமாக நீ வலிமை மிக்கவன், நுண்ணறிவாளனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்வுடைய அந்த அறிவையும் ஆற்றலையும் புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் நமக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நாம நம்முடைய நற்காரியங்களை முற்படுத்தி நாம வந்து மலக்குகளுடைய அந்த வணக்க அவர்களுடைய பிரார்த்தனைக்கேற்ற வணக்க வழிபாடுகளை நாம் செய்யும் பொழுது அன்றாடம் அந்த மலக்குகள் நமக்கு பழக்கம் உள்ளவர்களாக, நம்முடைய நண்பர்களாக, நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவது போல் ஒவ்வொருத்தர் மீதும் சில மலக்குகளை அல்லாஹ் சாட்டுகின்றான். எப்போதும் இருக்கக்கூடிய மலக்குகள் நன்மை தீமை பதிவு செய்யக்கூடியவர்கள். அதற்கப்புறம் நம்ம அமல்களை தொடர்ந்து நம்ம பாதுகாப்புக்காக சில மலக்குகளை அல்லாஹ் அனுப்புகின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பிலே நாம் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய அனைத்து தீமைகளில் இருந்தும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலே வந்து அந்த தீமைகளில் இருந்து அதற்குரிய தண்டனையில் இருந்தும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கருணை புரிய வேண்டும். இவ்வாறு யாருக்கு அல்லாஹ் கருணை புரிந்து விடானோ அவர்கள் மிக சிறந்த வெற்றியை அடைந்தவர்களாக ஆவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் அந்த 40வது அத்தியாயத்தின் 7, 8, 9 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுடைய பிரார்த்தனையை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு அமலை நாம் செய்தால் மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்களோ அதில் நாம் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டும். ஆகவே இந்த மலக்குகளுடைய பிரார்த்தனைகளில் ஒன்று என்னன்னு கேட்டா, தர்மம் செய்வது. தர்மம் செய்வது என்று வரும் பொழுது எப்போ நாம் தர்மம் செய்வது, எதை நாம் தர்மம் செய்வது? யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், அல்லாஹ் தனது குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நாம் எதை தர்மம் செய்வது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் பதிலளிக்கின்றான், குலில் அஃப்வ, மீதம் இருப்பதை செய். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
அப்போ உன்னுடைய தேவை போய் மீதம் இருப்பதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை முதல்ல இந்த பூமியின் மேற்பரப்பிலே நிறைவேற்றியவர் யாருன்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தர்மம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தர்மம் செய்வார்கள்? எது இருந்தாலும் அதை யாருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள். குறிப்பாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் சூறை காற்றை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்வார்கள். ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரமலான்ல எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப இந்த அளவிற்கு அந்த தூதரைத்தான் நாம பின்பற்றணும். அன்றாடம் நாம் ஏதேனும் ஒன்றை தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா புகாரில் 1442வது ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு நாளும் 2 வானவர் இறங்குவார்கள். ஒவ்வொரு ஆளுக்கும் 2 வானவர்கள் அல்லாஹ் இறக்குவான். இறக்கின உடனே அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வார்கள், அல்லாஹ்வே தர்மம் செய்வோருக்கு அவருடைய பிரதிபலனை தருவாயாக, அல்லாஹ்வே தர்மம் செய்வதற்கு அவருடைய பிரதிபலனை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார். இதுதான் அவருடைய டியூட்டி. இன்னொரு மலக்கு என்ன செய்யும்? தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக, தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று 2 மலக்குகளும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரில் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். 1442வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், மலக்குகளுடைய பிரார்த்தனை நமக்கு வேண்டும் என்றால் நாம தர்மம் செய்யணும். சரி, இதுக்கு நம்ம எங்க போறது தர்மம் செய்யறதுக்கு? அப்ப தர்மம் என்றால் என்ன, அதை முதல் விளக்கணும். தர்மம் என்று சொன்னால் நம்மால் இயன்ற ஒவ்வொரு உதவியும் தர்மமே. உன்னுடைய சகோதரனை புன்முறுவதும் தர்மமே. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் தர்மம் தான். அப்ப எதுவுமே இல்லாட்டி நீங்க சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் தர்மம், நீங்க சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் தர்மம், நீங்கள் சொல்லக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் தர்மம். ஆகவே இது போன்ற தர்மங்களை நீங்கள் அடைந்து கொண்டே இருக்கலாம். குறைந்தபட்சம் உங்களுடைய ஒரு நாளின் உணவு ஒரு பேரிச்சம்பழமாக இருந்தால் அதில் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுத்து உங்களை நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய தேவைகள் எல்லாம் முடியட்டும், அப்புறம் தர்மம் செய்யலாம். நம்முடைய தேவை முதல்ல முடியட்டும், மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தர்மம் செய்யலாம்னு கேட்டா, அப்புறம் தர்மம் செய்யும் வரைக்கும் உங்களுடைய ஆயுள் உங்களுக்கு இருக்கின்றது என்று உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தது யாரு? இந்த தேவை உங்களுக்கு எப்ப முடியும்? அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான், அல் ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். உங்களுடைய தேவைகள் இருக்கின்றதே, மனிதனுக்கு அந்த பொருளாதாரத்தின் மீது பேராசை இருக்கின்றதே, அவனை கொண்டு போய் கபர்ல தள்ளக்கூடிய நாள் வரைக்கும் அது முடிவடைகிறதே இல்லை. தேவையெல்லாம் முடிஞ்சவங்க யாரு சொல்லுங்க? ஒரு சிலர் கேட்டா படிப்பு முடிச்சுட்டு வர்றாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வயசு என்னன்னு கேட்டா 25 27, ஏன்பா கல்யாணம் பண்ணலன்னா நான் செட்டில் ஆகணுங்கிறாங்க. எது செட்டில்? ஒரு மூமினுடைய செட்டில் கபர்ஸ்தான் தான். அது எப்பங்கிறது நமக்கு தெரியாது. ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபி புருஜின் முஷய்யத. நீங்கள் எங்க போனாலும் மரணம் வந்து சேரும், அதுக்குரிய நேரத்தில் அது வரும். அதுக்கு எல்லா நேரத்திலும் ஒரு மனிதன் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே அந்தந்த பருவத்தில் அது செய்யணும். செட்டில்ங்கிறது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தனது திருமறையிலே ஏழையாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள், அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களை பணக்காரர்களா ஆக்குவான்னு சொல்றோம். அப்ப என்ன செய்யறான்? வீடு கட்டணும், வீடு கட்டி தான் கல்யாணம் பண்ணணும். யார் சொன்னா வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி? ஏன் அந்த தேவையில்லாத சுமையை உங்க மேல போட்டுக்கிட்டு உங்களுடைய இளமையை நீங்க வீணாக்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப இப்படி எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது? தர்மம் செய்யணும்னா நம்முடைய தேவைகள் முடிந்த பிறகுதான் தர்மம். இருப்பதில் தர்மம் செய்து கொண்டே இருந்தால், கணக்கில்லாமல் தர்மம் செய்தால் அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பான். யார் தர்மம் செய்வதில் கணக்கை பார்க்கிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதையும் கணக்கு பார்த்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ஆகவே நம்மிடத்தில் இருப்பதில் சிறிதை அன்றாடம் நாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில் இவ்வாறு தர்மம் செய்தால் மலக்குகளுடைய அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்லாமல் மற்றவருடைய பிரார்த்தனை போல் மலக்குகளுடைய பிரார்த்தனை அல்ல. மலக்குகளுடைய பிரார்த்தனை என்ன செய்யும்? அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதே போல தமிழ்லையும் பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தர்மம் என்பது நமக்கு என்ன செய்கின்றது? நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கின்றார்கள். ஆகவே தர்மம் செய்தால் இப்படிப்பட்ட பிரார்த்தனை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு நாம செய்யணும். அதுல தப்பு கிடையாது. நாம் இந்த அமலை செய்தால் நமக்கு இந்த நற்கூலி கிடைக்கும், அந்த எதிர்பார்ப்போடு செய்யணும். நோன்பு நோக்கும்போது எதிர்பார்ப்போடு நோக்கணும்னு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா, விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் யார் நோன்பு நோக்கிறாரோ என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எதிர்பார்ப்போடு அமல்களை செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. ஆகவே தர்மம் செய்வதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய அன்றாட ஒரு பணியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தூய்மையான எண்ணத்தோடு அந்த தர்மங்களை செய்ய வேண்டும். அந்த தர்மம் செய்வது யாருக்கும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் மாற்றி அமைக்க, இதெல்லாம் ஷைத்தானின் புறத்திலிருந்து வரும்.
செய்யறதோ எல்லாம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம யார்ட்டையாவது சொல்லிடுவோம். சொல்லக்கூடாது. என்னத்துக்கு சொல்லணும்? அதனால நமக்கு என்ன நன்மை? நன்மைகள்லாம் பாழா போயிடும். அப்ப நம்ம நன்மைகள் என்று சொல்லுவது மறுமையில நமக்கு கிடைக்கணும். அது 100% கிடைக்கணும்னா அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய தர்மங்களை மற்ற மனிதர்களுக்கு நாம அவங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற உள்ளத்துல அந்த எண்ணத்தை போடுவோம். போன வருஷம் இந்த தர்மத்தை சொல்லிடும். அப்ப இந்த ஒரு வருடமாக உங்களுக்கு நன்மை பெற்றுவதற்கு தயாராக இருந்த உங்களுடைய அமல் பாழாகி போவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஆக வேண்டும் தர்மை சகோதர சகோதரிகளே, தர்மம் செய்யுங்கள். உங்களுடைய வீட்டிலே மிஞ்சக்கூடிய சிறிய ஒரு உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் தேவையுடையவர்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் அதை தர்மமாக எடுத்துக் கொள்ளுகின்றான். எவ்வளவு உணவு நம்முடைய வீட்டுல மிச்சமாகுது. நீங்க வெளியில போகும்போது ஒரு பொட்டலம் கட்டி வச்சுட்டு போங்க. எத்தனையோ பேர் பசியோட இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆடைகள் எத்தனையோ வீட்டுல இருக்கு, அதை வடக்கி நீங்க பையில வச்சுக்கங்க. வெளியில போகும்போது ஆடை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும். ஒரு வருஷம் நினைச்சிட்டு இருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனசு வராது. அப்ப எப்பதான் கொடுக்கறதா உங்களுக்கு எண்ணம் வச்சுட்டு நீங்க மொத்தம் பண்ணீங்கன்னா அடுத்தவங்க எடுத்து கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த தர்மத்தின் நன்மை கிடைக்குமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குகளுடைய பிரார்த்தனை உங்களுக்கு வேண்டுமா? தொழுகையை எதிர்பார்த்த நிலையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். தொழுகை எதிர்பார்த்து அமர்தல். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் வரை அவர் தொழுதவராக, அதாவது தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார், அவருக்கு சிறு தொடக்கு ஏற்படாமல் இருந்தால் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றாங்க. இதுவும் புகாரில் இருக்கக்கூடிய 477வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எல்லாரும் இக்காமத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தொழுகைக்கு போனோம்னு சொன்னா, தொழுகை எதிர்பார்த்து அமரக்கூடிய அவகாசம் எங்க கிடைக்கும்? பாங்கு சொல்றது எதுக்கு? முதல்ல பாங்கு சொல்லுவது தொழுகைக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு. பாங்கு சொன்ன உடனே பாங்கு கேட்கணும், பாங்குக்கு பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் துவா சோதனும், உடனே நம்ம உது செய்ய போயிடணும். இப்படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கடமையான தொழுகைகள் ஜமாத் மிஸ் ஆகாது. ஜமாத் இல்லாத ஏரியாவில் நீங்க இருந்தாலும் குறித்த நேரத்தில் தொழுதவராக முன்னேரத்தில் தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். முன்னேரத்திலையும் தொழுவலாம், தாமதப்படுத்தியும் தொழுவலாம். இந்த இஷா நைட்டு 12 மணிக்கு தொழுவலாம், தப்பு கிடையாது. நடுநேரத்திலும் தொழுவலாம். ஆனால் முன்னேரத்தில் தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான காரியம் எது? தொழுகை. அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அதற்கு உரிய நேரம் என்பது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டிய நேரம். அதுவும் ஜமாத்தாக தொழும் பொழுது பன்மடங்கு நமக்கு நன்மை கிடைக்கின்றது. அப்ப நீங்க அது ஒரு 2 நிமிஷம் வச்சு முன்னால போனாதான் 2 நிமிஷம் உட்கார முடியும். அந்த நேரம் தான் மலக்குகள் துவா செய்யக்கூடிய நேரம். ஒரு சில உலமாக்கள் இந்த ஹதீஸுகளுக்கு வேறு மாதிரியான அர்த்தம் கொடுக்குறாங்க. ஒரு தொழுகை தொழுது இன்னொரு தொழுகை எதிர்பார்க்கணுமா? அப்ப வடிவாசல்ல காலம் மட்டும் கிடக்கணும், அது அப்படி விளங்கக்கூடாது. தொழுகை எதிர்பார்த்து அமர்தல்னு சொன்னா அந்த இக்காமத்துக்கு முன் நீங்க போகணும். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லாட்டி 3 முறை சொல்லவே மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை 1க்கு 3 முறை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அது அந்த அளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான காரியங்களா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1க்கு 3 முறை சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு. ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு. ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் தொழுகை உண்டு. விரும்பியவர் அதை தொழட்டும், கட்டாயம் இல்லை. விரும்பியவர் அதை தொழட்டும். அப்ப அதை யார் தொழுகிறது? இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டது? சஹாபாக்களுக்கா? பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில தொழுகை நான் தொழுகணும்னு சொன்னா, வாங்க சொன்னோன்னு யோசிச்சுட்டு நான் பள்ளிவாசலுக்கு போனால்தான் அந்த இடைப்பட்ட தொழுகை தொழ முடியும். இன்னும் சொல்ல போனா பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? பாங்கு இக்காமத்துக்கு இடையில பிரார்த்தனை செய்யலாம், அல்லது நீங்க 2 ரக்காத் தொழுது அந்த அத்தஹியாத்துல பிரார்த்தனை செய்யலாம். இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால், நீங்கள் பாங்கு கூறியவுடன் தொழுகைக்கு தயாராகி இக்காமத்துக்கு முன்கூட்டி நீங்கள் பள்ளிவாசலுக்கு போனால் தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய பட்டியலில் நீங்கள் வருவீர்கள். அப்போது மலக்குகளுடைய பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்கும். கடையிலோ மற்றும் வீட்டிலோ தொழுவதை விட பள்ளியில் ஜமாத்துடன் ஒருவர் தொழுவது 25 அல்லது 27 மடங்கு நன்மை என்று கூறிய அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சென்று அங்கே அமரக்கூடிய நேரமெல்லாம் வானவர்கள் மலக்குகள் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள். இறைவா, இவரை மன்னித்து விடு, அல்லாஹு மக்ஃபிர் லஹு, அல்லாஹும் அர்ஹம்ஹு, இறைவா இவரை மன்னித்து விடு, இறைவா இவர் மீது அருள் புரி என்று மலக்குகள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக புகாரில் இருக்கக்கூடிய 477வது ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆகவே தொழுகையை எதிர்பார்த்து அமரக்கூடியவர்களாக அதிகபட்சமாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலையும் காமத்து சொன்ன பிறகு போறது, இல்ல 2வது ரக்காத்துல போறது, 3வது ரக்காத்துல போறது, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலே தவிர அதுல நாம கொஞ்சம் மாற்றம் செய்யணும். மாற்றம் செஞ்சாதான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மலக்குகளுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக கிடைக்காது. ஆகவே இன்னும் சில பேர் சூரா ஃபாத்தியா ஓதும் போது நம்ம ஆமீன் சொன்னா மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க.
இது அவங்களுடைய நமக்காக எந்த பிரார்த்தனையும் அங்க கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு இருவருடைய ஆமீனும் ஒன்றாக ஆய்விட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும். இது மலக்களுடைய பிரார்த்தனையில அடங்காது. ஒரு சில இதுல அந்த பட்டியலை கொண்டு வர்றாங்க. இது இது தவறான ஒரு விளக்கம். ஏன்னு கேட்டா, யார் சூரா ஃபாத்தியா ஓதும் பொழுது ஆமீன் சொல்றாங்களோ அந்த சூரா ஃபாத்தியாவை கேட்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அமல்களும் மலக்குகளும் என்ன செய்யறாங்க, அதுக்கு ஆமீன் சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டு ஆமீனும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த பாவங்கள் நேரத்தில் மன்னிக்கப்பட வேண்டும் என்று மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்களா என்று கேட்டால் அந்த இடத்துல பிரார்த்தனை என்ற வார்த்தை வரவில்லை. அதே போல சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற தொழுகையிலிருந்து எழுந்திரிச்சோம்னா ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபின் முபாரகன் ஃபீஹி என்று ஒரு சஹாபி சொல்றாரு ஒரு தொழுகையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா லக்கல் ஹம்து தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இமாம் அல்லாஹ் அக்பர் கூறினால் நீங்கள் அல்லாஹ் அக்பர் கூறுங்கள். இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னால் நீங்கள் ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா பின்னால் ஒரு சஹாபி நின்னுட்டு ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹிங்கறாங்க. எக்ஸ்ட்ரா அல்லாஹ்வை புகழ்றாங்க. தொழுகை முடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாருப்பா அது? ரப்பனா லக்கல் ஹம்துக்கு அப்புறம் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக் சொன்னது யாருன்னு இவர் பயந்துட்டாரு. சொல்லக்கூடாது என்னமோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான். அப்படியா, நீ கூறிய இந்த வார்த்தைகளை அல்லாஹ்விடத்தில் சுமந்து செல்வதற்காக 30 மலக்குகள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். அப்ப இந்த சொல்லை சொல்லும் பொழுது மலக்குகள் இது அல்லாஹ்விடத்தில் கொண்டு போவார்கள் என்றுதான் அர்த்தமே தவிர இந்த இடத்தில் மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று அர்த்தம் இல்ல. ஏன்னா ஒரு சில உலமாக்கள் இதெல்லாம் மலக்குகள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம்ங்கிறாங்க. பிரார்த்தனை வார்த்தை அங்க இல்ல. அப்ப இப்படி நம்ம அந்த பட்டியலை கொண்டு வர முடியும். ஆகவே இது அந்த பட்டியலில் வராது. ஆனா தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவமாக இதை நாம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தொழுகையை எதிர்பார்த்து அமர்வது என்பதற்கு சிலர் ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு காத்திருப்பது. அப்ப அசருக்கு போனா மகரிப் வரைக்கும் பள்ளிவாசல்ல உட்காருதுன்னா அப்படி ஒரு சம்பவமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலேயே ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு நம்ம பள்ளிவாசல்ல கடந்தாங்க கதியா? அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற வேலை இல்லாட்டி நீங்க இருக்கலாம், தடை எதுவும் கிடையாது. ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கலாம். அது பள்ளிவாசல்ல இருக்கத்தான் போறோம். அது தொழுகை எதிர்பார்த்தா இருக்கிறோம். நம்ம ஏத்திகாஃபுக்காக போறோம், ظஹர் தொழுதுட்டோம், பள்ளியில தான் நம்ம இருப்போம். அசர் வரைக்கும் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன செய்யல, அந்த நன்மையை எதிர்பார்த்தோ இன்னொரு தொழுகை எதிர்பார்த்தோ இருக்கல. அது ஒரு இபாதத். எத்திகாஃப் என்பது ஒரு இபாதத். தொழுகை எதிர்பார்த்து அமர்வது என்பது அந்த ஒரு தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு குறைந்தபட்சம் நம்ம ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ முன்னால போய் அமர்வதுதான் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒருவர் தொழுகை எதிர்பார்த்து வீட்டில் இருந்தார், அவர் தொழுதவராக தொழுகையில் உள்ளவராகவே கருதப்படுவார் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் எல்லாம் இறைவா இவரை மன்னிப்பாயாக, இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக என்று மலக்குகள் அவருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்ற வாசகம் இந்த ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பங்களில் நமக்காக மலக்குகள் வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த இடங்களிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அல்லது வாய்ப்பை உருவாக்கி நாம என்ன செய்யணும், அந்த அமல்களை செய்தோம் என்று சொன்னால் நாம செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நாம செய்யக்கூடிய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் இந்த மலக்குகளுடைய பரிந்துரை அங்கே காரணமாக இருக்கும். நமக்கு தெரியாத ஒரு இடத்துல போகும் பொழுது அந்த ஒரு அமைச்சரை பார்க்கறதுக்கோ ஒரு முதலாளியை பார்க்கறதுக்கோ போகும்போது அவருக்கு தெரிஞ்ச 4 பேர் நம்ம கூட வந்தாங்கன்னா நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். அவருக்கு தெரிஞ்ச 4 பேர் வர்றாங்க, நம்மளை பத்தி சொல்லுவாங்க, எப்படி இந்த வேலை ஆயிடும் என்ற ஒரு நம்பிக்கை வரும். இவ்வாறு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய மலக்குகளை நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களை சேகரிப்பது போல், உறவினர்களை சேகரிப்பது போல் மலக்குகளுடைய பிரார்த்தனை அன்றாடம் நாம் சேகரிப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனுக்காக மறைவாக நீங்கள் துஆ செய்யுங்கள். முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் 5280வது எண்ணில உங்களுடைய சகோதரனுக்காக மறைவாக துஆ செய்யுங்கள். அதை சொல்லிவிட்டு உனக்காக நான் துவா செஞ்சேன்னு நீங்க போய் நண்பர்கிட்ட சொல்லாதீங்க. சொல்றதுனால என்ன கிடைக்குது, உங்களுடைய சகோதரர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, ஒரு கஷ்டத்துல இருக்காருன்னா நீங்க தொழுதுட்டு உங்களுக்கு துவா செய்யற மாதிரி அல்லாஹ் இந்த நண்பருக்கும் நீ என்ன செய், கஷ்டத்தை நீக்குவாயாக என்று சொல்றதுல உங்களுக்கு என்ன காசு பணம் செலவாகுது? என் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் இருக்குது, என்னுடைய உறவினருக்கு நான் துவா செஞ்சா 90,000 மாறிடும்னா பயப்படலாம். நீங்க அப்படி காசு பணம் எல்லாம் எதுவும் குறையாது. உங்களுக்காக துவா செஞ்சான் அல்லாஹ். நீங்கள் மற்றொருக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்தால் அதிலிருந்து உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே தன் கண்ணெதிரே இல்லாத ஒரு சகோதரனுக்காக, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்காக, இன்னொரு சகோதரனுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால்
அதற்காக நியமிக்கப்பட்ட மலக்குகள் வந்து ஆமீன் கூறுகின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே இது நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட மறைவான செய்திகள். மறைவானவற்றை நம்பாமல் ஒரு முஸ்லீமாக ஆக முடியாது. நாம நம்பக்கூடிய விஷயங்களில, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில மலக்குகள், மறுமை, இறைவன், இது எல்லாமே வந்து மறைவான விஷயங்கள். ஆனா இதை நம்பாமல் ஒருவன் மூமினாக ஆக முடியாது. ஆகவே தருமை சகோதரர்களே, மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய கண்ணெதிரே இல்லாத நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக நாம வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுல என்ன நன்மை அடைஞ்சது கேட்டா, பிறருடைய நன்மையை நாம வந்து நாடும் முறை அவங்களுக்கு நாங்க தீங்கு செய்ய மாட்டோம். எல்லாருடைய உங்களுக்கு துவா செய்யறேன், அவர் துவா செய்ய, எல்லாருக்கும் நான் வந்து என்ன செய்யறேன், உங்களுடைய கஷ்டங்களுக்கு நான் துவா செய்யக்கூடிய ஒரு நிலைமை என்னுடைய உள்ளத்துல வந்து அந்த பண்பா மாறிச்சுன்னா நான் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைப்பேனா? அப்ப அந்த நல்ல உள்ளம் வந்து அங்க வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, உங்களுக்கு வந்து பில்ட் ஆகுது, உங்களுக்கு நல்ல உள்ளம் வந்து உங்களுக்கு வந்து உருவாகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பண்பை ஒவ்வொரு முஸ்லீமும் அவருடைய உள்ளத்துல வந்து என்ன செய்யணும், ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நம்ம பிரார்த்தனை செய்யும் போது 2 நிமிஷம் யோசிக்கணும். நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க யாரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, யாரு சிரமத்துல இருக்கிறாங்க, யா அல்லாஹ்வுடைய சிரமத்தை போக்குவாயா, என்ன கஷ்டம் இருக்குது, ரொம்ப ஒரு எளிமையான 2 வார்த்தைகள். இதுல நமக்கு இவ்வளவு நன்மைகள் வந்து கிடைக்கின்றது. நாம் அவர்களுக்காக பரிந்துரை செய்தால் அதிலிருந்து நமக்கும் ஒரு பங்கு உண்டு. அது மட்டும் அல்லாமல் பெரிய அரசன் கிட்ட ஒருத்தர் கூட்டு போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு, நீங்க ஏதாச்சும் அவருக்கு பரிந்துரை பண்ணீங்கன்னா அந்த அரசன் அவருக்கு மட்டும் தர மாட்டாரு, நம்ம வந்து போனதுக்கு நீங்க செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லி உங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பார். என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே வாக்களிக்க, யார் ஒருவர் மற்றவருக்காக பரிந்துரை செய்கின்றார்களோ அதிலிருந்து அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆகவே மலக்குகளுடைய அந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மறைவாக அதை நம்ம வெளிக்காட்டக்கூடாது. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வெளியே வந்து சொல்லிடுவாங்க, இல்லாட்ட மற்றவர்கள் செய்கிற பிரார்த்தனை வாட்ஸ்அப்ல வந்து போட்டுவிட்டுருவாங்க. இதுல என்ன நன்மை இருக்கிறது? மறைமுகமாக செய்யுங்க. இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். இதுதான் உங்களுக்கு நன்மையும், இதுலதான் உங்களுக்கு மலக்குகளுடைய பிரார்த்தனை இருக்கின்றது. அடுத்ததாக, தொழுகையிலே முதல் வரிசையில் நிற்பவரும் முந்தி வருபவரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சிலர் லேட்டா வந்து முதல் சபையில போய் நின்றுவாங்க, எல்லாரும் கேப்பிட்டு உட்கார்ந்துருக்கும், லேட்டா வருவாரு, நேரா விறுவிறுன்னு முன்னாள் போயிடுவாரு. அப்ப அவர் தான் முதல் வரிசைக்குரியவரா? முந்தி வந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களோட நன்மை என்ன ஆனாலும் பின்னால வந்தவர்கள் அடைய முடியாது. முந்தி வந்தவர்கள் தான். ஆகவே தாமதமாக வந்து முதல் வரிசை அடையிறது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க. தொழுகைக்கு முந்தி வருபவர் முதல் வரிசையில் முந்தி போனாலும் பிந்தி போனாலும் முதல் வரிசைக்கு முந்தி கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனுடைய நன்மைகள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்வீர்கள், அல்லது சீட்டு குலுக்கி போடுவீர்கள், விட மாட்டீங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், யாராச்சும் நிக்கட்டுன்னு விட்டுறோம். காரணம் என்ன? அந்த நன்மை நமக்கு வந்து தெரியும். அது என்ன நன்மை என்று கேட்டால், முதல் சஃபில் இருப்பவர்களுக்கும் முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் தொழுகைக்கென்று பிளான் பண்ணி முன்கூட்டி முந்திய வந்தார்கள் பாருங்க, அவங்களுக்காக மட்டும் மலக்குகள் வந்து இறைவனிடத்திலே அருளை வேண்டுகிறார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் என்று அவர்கள் நீங்கள் தொழுது முடிக்கக்கூடிய நேரம் வரை உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறிய செய்தி அஹ்மத், இப்னு மாஜா, நஸஈ போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் மனிதர்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு அன்றாடம் ஐவேளையும் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. இது ஒரு பணக்காரரை தான் போய் ரீச் பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிறவங்க தான் அதை போய் அடைய முடியும், அப்படி வந்து கிடையாது. இப்போ ஒரு சில உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தரிசனங்கள், தெய்வத்தை போய் தரிசனம், உங்க கையில காசு இருந்தா நீங்க வந்து சிறப்பு பூஜையில போய் கலந்துக்க முடியும், இல்லைன்னா நீங்க கஷ்டப்படணும். பள்ளிவாசல்ல முதல் சஃப்ல நிக்கிறதுக்கு நீங்க வந்து பணக்காரரா இருக்குங்கிற அவசியம் இருக்குதா? இல்ல பள்ளிவாசல் கட்டி கொடுத்த ஒரு முதல் வரிசையில நிப்பாரு, அவருக்கு தான் முதலிடம். பள்ளிவாசல கட்டினவரா இருந்தாலும், இந்த நாட்டுக்கு அதிபரா இருந்தாலும் லேட்டா வந்து அவர் பின்னால்தான் நிக்கணும். இதுதான் வந்து இஸ்லாம். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தொழுகைக்கு முந்தி வருகின்றாரோ, முன் வரிசையும் காப்பாற்றி அதுல போய் நிக்கிறாரோ, ஒரு சில முன்னால போயிடுவாங்க, பின்னால போய் உட்காந்துக்குவாங்க. முதல் சஃப் முழுமையும், 2வது சஃப் முழுமையும், அப்புறம் வந்து நிற்பாரு. அவர் என்ன முடிச்ச உடனே ஓடக்கூடிய எண்ணமா இருக்கும். முன்கூட்டி வந்தாலும் முடிச்சிட்டு ஓடுங்கிற எண்ணத்துல அந்த நன்மைகள் என்ன செய்கின்றது? பாழாகி விடுகின்றது. ஆகவே அல்லாஹ் மற்றும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய அவைகளிலும் மலக்குகள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு இடத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்றது. இது வந்து கல்வி. அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய எந்த இடங்களிலும் அங்க வந்து உங்களுக்கு சடங்குகளோ மூட நம்பிக்கைகளோ போதிக்கப்படுவதில்லை. அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றான் அங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய வல்லமை, வானங்கள், பூமிகள், இதை அவன் எப்படி படைத்தான், மனிதனுடைய உயிர்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டன, ஒவ்வொரு தண்ணீர்ல எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கின்றது, தரையில் எப்படி இருக்கின்றது, அதை எப்படி சுவாசிக்கின்றது, இப்படி அறிவியலும் உங்களுக்கு விஞ்ஞானமும் குர்ஆன்ல பொதிந்து கிடக்கின்றது. அப்ப இதை பற்றி பேசக்கூடிய இடங்களில் எல்லாம், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடங்கள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய இடத்துல குறிப்பா இந்த அமர்வுல மலக்குகள் வந்து என்ன செய்வாங்க?
இறைவா இவர்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக ஒன்று கூடியிருக்கின்றார்கள், கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், மார்க்கத்தை பயின்று கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் மற்றவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய ஒட்டுமொத்தவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று மலக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கிறார், இப்படி ஒரு அமர்வில் ஒரு லேட்டா கடைசியில உட்கார்றாரு, அவருக்கு என்ன நிகழ்வுன்னு கேட்டா அவருடைய பாவமும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே எங்கே மார்க்கம் பற்றி பேசப்படுகின்றதோ அங்கே யார் அமர்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அமர்வுகளில் ஜும்மாவில் போறோம், முன்கூட்டியே போய் என்ன செய்யறோம், அங்க அமர்றோம். அமர்வதனால உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது, அங்கே அறிவு கிடைக்கின்றது. அங்கே உங்களுக்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் செய்திகள் சொல்லப்படுகின்றது. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இருக்க வேண்டும், உங்களுடைய மனைவி மக்களிடத்தில் எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய உரிமைகள் என்ன, உங்களுடைய கடமைகள் என்ன, இதுதான் சொல்லப்படுகின்றது. அப்ப இதை நீங்கள் இந்த உலகத்துல பிரகடனப்படுத்தும் பொழுது, செயல்படுத்தும் பொழுது சிறந்த மனிதர்களாக உங்களால் வாழ முடியும். இப்படிதான் சகாபாக்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கண்டதை காட்சி கொண்டதே கோலம் என்று அந்த மரணித்தவர்களை வணங்குவது, கருசிலைகளை வணங்குவது, இறந்ததை சாப்பிடுவது, மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, கேளிக்கை கூத்துகளிலே இருப்பது, இப்படித்தான் அந்த அராபிய தீபகற்பத்துல பெரும்பாலான மக்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க, என்னென்ன இருந்ததோ அந்த காலத்துல இருந்த தீங்குகள் எல்லாம் இதெல்லாம் செய்யாதீங்க, கல் வணங்காதீங்க, மண்ணை வணங்காதீங்க, சிலையை வணங்காதீங்க, சிற்பத்தை வணங்காதீங்க, இறந்தவர்களை வணங்காதீங்க, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றார்கள். அந்த நேர்வழி காட்டினோன்னு அவங்க நேர்வழிக்கு வந்துட்டாங்க. வந்ததுனாலதான் ஒரு சிறந்த சமுதாயமா அவங்க ஆனாங்க. அப்ப நாமும் ஒரு சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லா போதனைகளையும் நம்மால் முடிந்த அளவு நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, எவ்வாறு தொழுகைக்கு முந்தி செல்லும் பொழுது உங்களுக்காக மலக்குகள் பிரார்த்தனை செய்யறாங்களோ அதே மாதிரி தொழுத இடத்தில் நீங்கள் சற்று நேரம் அமர்ந்தால் அந்த அமரக்கூடிய நேரம் எல்லாம் இறைவா இவர்களை மன்னித்து விடு, இறைவா இவர் மீது அருள் புரி, இறைவா இவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள் என்று மலக்குகள் பிரார்த்தனை செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே தொழுகை முடிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும், உட்காரணும். குறிப்பாக ஃபஜருடைய தொழுகைக்கும் மகரிபுடைய தொழுகைக்கும் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5-10 நிமிஷம் உட்கார்ந்துருவாங்க. அங்கே அதிக நேரம் உட்காருவாங்க. மற்ற தொழுகைகளை விட இந்த ஃபஜருக்கும் மகரிபுக்கும் அதிகமான திக்ருகள் இருக்கின்றது, அதிகமாக ஓதக்கூடிய விஷயங்கள் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை எல்லா தொழுகையிலும் ஒரு நேரம் ஓதுனாலும் மகரிபுக்கும் ஃபஜருக்கு பிறகு 10 முறை ஓதுங்கள். எல்லா தொழுகைக்கு பிறகும் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக் ஒவ்வொரு முறை ஓதினாலும் மகரிபுக்கும் ஃபஜருக்கு பிறகு 3 முறை ஓதுங்கள். ஏன்? அப்ப நீங்க அதிகமான நேரம் அங்க உட்காருவீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு மலக்குகள், நீங்க அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவையை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா மலக்குகளோ உங்களுக்காக, யா அல்லாஹ் இவர்களை மன்னித்தருள்வாயாக, யா அல்லாஹ் இவர்கள் மீது அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் இவருடைய தௌபாவை நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா தேடுவோம். அவங்க என்ன செய்வாங்க, யா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரிக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் மலக்குகளுடைய பரிந்துரையை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், நிராகரிக்க மாட்டான். ஆகவே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அடையணும்னா நம்மை நாம் தயார்படுத்திக்கணும். இப்ப பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க அடுப்புல ஏதாச்சும் வச்சுட்டு 4 ரக்கா தொழுதுட்டு வரலான்னு உட்கார முடியுமா? அவங்க கவனிக்கணும். இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் ஷெட்யூல் பண்ணிட்டு அவங்க ஒழுங்கா தொழுதா ராகத்தா அவங்களால தொழ முடியும். தொழுதுக்கு அப்புறம் துவா செய்ய முடியும், 10 நிமிஷம் உட்காந்து திக்ர் செய்ய முடியும். நாமும் நம்முடைய வேலைகள் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணணும், இஷா வாங்க இத்தனை மணிக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போனாதான் 5 நிமிஷம் உட்காந்து வர முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த வேலையை காரணம் காட்டி நாம ஓடி வருவோம். இந்த மலக்குகளுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நாம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளை, அல்லாஹுடைய மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது அல்லாஹுடைய அருளை நாம் அடைந்து கொள்வதற்குரிய ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு அமல்கள். நாம் எவ்வளவுதான் பரீட்சையில கேள்வி பதில்கள் எழுதினாலும், எத்தனையோ பதில்களுக்கு மார்க்கு வருமா வராதாங்கிற சந்தேகம் இருந்தாலும், சில பதிலுக்கு நமக்கு உறுதியா இருக்குது, கரெக்ட் தான், இதுக்கு மார்க் கண்டிப்பா வரும். இப்படி நம்ம இடத்துல சில அமல்கள் இருக்கின்றன, இதற்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று உறுதியாக நாம ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டான். நாம செய்த அமலும் நம்முடைய அறிவுக்குட்பட்டு சரியாக இருக்கின்றது, சக்திக்கு மீறி சிரமத்தை அல்லாஹ் தருவதில்லை என்று நாம் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று ஆதரவு வைக்கக்கூடிய வகையில நம்மளுடைய வணக்கம் நமக்கு திருப்தியா இருக்கணும். முதல்ல நமக்கு திருப்தி இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அதில் எப்படி மலக்குகள் திருப்தி அடைவார்கள், எப்படி அல்லாஹ் அதில் திருப்தி அடைவான்? நாம ஓதுற ஓதுதல் நமக்கு திருப்தி அளிக்கணும். நாம செய்யக்கூடிய ருக்குல நம்ம செய்யக்கூடிய ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நிதானம் நமக்கு திருப்தி அளிக்க வேண்டும். ஆகவே
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த இடங்களில் மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்தந்த இடங்களை அடைவது என்பது இலகுவானதாக இருக்கின்றது. அதுதான் பெரிய வாய்ப்பு. இதுல எதுவுமே இப்ப நம்ம சொந்த எது ஒரு கஷ்டம், இது எப்படி நான் செய்ய முடியும், இது எப்படி எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சுன்னா இது எப்படி அடைய முடியும், கிடையவே கிடையாது. எல்லோருக்கும் எளிமையான செயல்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். ஆகவே அதிகமாக ஸலவாத்து சொல்லுவது மலக்குகள் நமக்காக துவா செய்வதற்கு ஒரு காரணமாகும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நீங்க என்ன செய்யுங்க, ஸலவாத்து சொல்லுங்கள். ஒரு சஹாபி வருகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய பிரார்த்தனையின் பொழுது உங்களுக்கு ஸலவாத்து சொல்லலாம்னு இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனை நான் செய்ய போறேன், பிரார்த்தனை அல்லாஹ்வை புகழுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் கேட்பேன். அப்ப இதுல உங்களுடைய அந்த பிரார்த்தனையில ஒரு நாள்ல ஒரு பகுதி நான் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 3ல ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க அப்படிங்கிறாங்க. அதுல பாதி நான் ஸலவாத்து ஓதுறேன்னு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கன்னு சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து என்ன விளக்கம் என்னன்னு கேட்டா, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்றது இவ்வளவு விரும்புறாங்க அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக தான் இந்த கூட்டம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடாது. இதுதான் பேஸ். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முறை ஸலவாத்து சொல்லுகின்றார்களோ ஸல்லல்லாஹு பிஹி அஷரா, அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகின்றான். நீ ஒவ்வொரு பிரார்த்தனையா கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஒரு முறை ஸலவாத்து சொன்னாலே 10 முறை அல்லாஹ் உனக்கு அருள் புரிந்தான். 10 முறை அல்லாஹ் அருள் புரிந்தால் என்னுடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், என்னுடைய 10 தேவைகள் கொடுக்கப்படும், என்னுடைய 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும். ஆட்டோமேட்டிக்கா இது என்ன செய்யும், நமக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய பிரார்த்தனைகளிலும் மிக சிறந்தது எது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வது. அதனால் தான் 4ல் ஒரு பகுதி என்று சொல்லும் பொழுது அதிகப்படுத்திக்கப்பா, 3ல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க, பாதி அதையும் அதிகப்படுத்திக்கிறாங்க. அப்ப முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையில அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது மலக்குகளும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத்து சொல்லுபவர்களுக்காக அருளை வேண்டுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இந்த சஹருடைய உணவை யார் தேர்ந்தெடுத்து அதை விரும்பி அந்த நேரத்தில் எழுந்து குறைந்தபட்சம் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணியாச்சும் குடிக்கிறாங்களோ அந்த நேரத்தில் மலக்குகள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இறைவா, இந்த சஹர் செய்யக்கூடியவர்களுடைய இந்த பாவங்களை மன்னிப்பாயாக, இவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று மலக்குகள் குறிப்பிட்டு காட்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அம்சம் அந்த சஹருடைய உணவுக்கு இருக்கின்றதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய உணவிலே பரக்கத்து இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நோன்பு எளிமையா இருக்கும், இல்லாட்டி அது சிரமமா போயிடும். ஒரு சிலர் நைட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறது, ஏதோ ரொம்ப இது மாதிரி, அது மிகப்பெரிய தவறும் கூட. நோன்பு திறப்பதில் விரைவுபடுத்தக்கூடிய காலம் வரை சமுதாயம் நன்மையில் இருக்குங்கிறாங்க. அசர் முடிஞ்சோன்னா கஞ்சியை காய்ச்சிருக்கிறாங்க. இன்னும் சஹாபாக்கள் கேட்கறாங்க, எல்லா இடத்துல இன்னும் இவ்வளவு நேரம் இருக்கு, சூரியன் இங்கே தான் இருக்கு, கஞ்சியை காய்ச்சிட்டாலே என்ன ஆகுன்னு கேட்டா இந்த நோன்பு திறக்க ரெடி ஆயிட்டோம்னு மனப்பக்கம் வந்துடும். அது ஒரு எளிமையாக்கும். நான் இன்னும் 1 மணி நேரம் இருப்பேன்னு இருக்கிறது பெருமை கிடையாது. ஆகவே நோன்பு திறப்பதில் அவசரம் காட்டு, அதுக்கு முன்கூட்டி திறக்கிறது கிடையாது, ரெடி ஆகிட்டே இருக்கணும். அதுக்குரிய நேரத்தில் திறந்துடணும், தாமதப்படுத்தவும் கூடாது. ஆகவே நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு துரிதம் காட்டக்கூடியவர்கள் நன்மையின் பக்கம் இருக்கின்றார்களோ அதே போல சஹர் நேரத்தில் சஹரை சாப்பிடக்கூடியவர்களுக்கு மலக்குகள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றாங்க. அதே போல கல்வியை பிறருக்கு போதிப்பதும் நல்ல விஷயங்களை பிறருக்காக தேடுவதும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் பறவைகளும் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அல்லாஹ்வுடைய அருளை அவர்களுக்காக தேடுகின்றார்கள். ஆகவே மக்களுக்கு நற்கல்வியை போதிப்பது, நல்ல விஷயத்தை ஒருவர் மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தலை அல்லாஹ் விரும்புகின்றார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரில் கிடைத்த எதிரி நாட்டு அந்த கைதிகளை கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய கல்வியை பெற்றுக்கொண்டு அவங்களை விடுதலை செய்யறாங்க. அடமான பிணையாக காசு பணத்தை வாங்கல, கல்வியை வாங்குறாங்க. அப்ப அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த கல்வி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். கயிறுக்கும் அல்லமல் குர்ஆன அல்லமஹு, உங்களுக்கு சிறந்தவர் யார் அல்லாஹ் சூஸ் பண்ணுவான். இவர் சிறந்தவர், அவர் சிறந்தவர். இவர் என்ன பண்ணாரு, குர்ஆனை கற்றார், பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார். நல்ல விஷயங்களை தானும் கற்றுக்கொண்டார், பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார். அப்ப நல்லவைகளை கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல் என்பது மலக்குகளுடைய பிரார்த்தனைக்கு உட்பட்ட ஒரு அமலாக அவர்கள் செய்யக்கூடிய அந்த காலம் எல்லாம் அந்த மலக்குகள் முஅல்லிமில் நாஸி ஹைர், யாரு மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்ப, குர்ஆன் என்று சொல்லப்படல, மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவருக்கு மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே மேற்கூறிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்த முடியும். ஒரு நன்மையான விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டோம், அதை நம்முடைய சகோதரருக்கு நாம கற்றுக் கொடுப்போம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு சொன்னோம். உங்களுக்கு கிடைத்த அறிவை பிறருக்கு சொல்றதுனால அது குறையாது, காசு பணம் குறைகிற மாதிரி. ஒரு முஸ்லிமுக்கு காசு பணமும் குறையாது, அல்லாஹ் இருபி சதக்காத்துங்கிறான்.
உங்ககிட்ட கூட காசு பணத்தை நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா அதை வளர்த்து தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் கல்வி என்பதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறருக்கு கொடுக்க கொடுக்க ஒரு மணற்கேணி ஒரு ஆத்துல போய் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு குழி தான் இருக்கும், ஒரு 2-4 கிளாஸ் தண்ணி தான் இருக்கும், அது வந்து ஒரு ஊரே தண்ணி கொண்டுட்டு போகும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. எப்படி எடுக்க எடுக்க சுரந்து கொண்டே இருக்குமோ ஒரு மணற்கேணி, அது போல நீங்கள் பேச பேச சொல்ல சொல்ல உங்களுடைய கல்வி என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று வள்ளுவனும் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க நீங்கள் சென்றால் மலக்குகள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒரு சகோதரனை நட்பு பாராட்டுவதற்காக நீங்கள் சந்திப்பதற்காக புறப்பட்டால் அங்கே மலக்குகள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். குறிப்பாக நோயாளியை நலம் விசாரித்தல் என்பது ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் உள்ள உரிமை, ஹக்கு, அவனுடைய உரிமை. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் 6 உரிமைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று, ஒரு மனிதன் நோய் விட்டிருந்தால் அவரை போய் நலம் விசாரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நோய்வாய்ப்பட்டான்னு கேட்டாலும் உடனே கிளம்பிடுவாங்க, போயிட்டு அவனை நலம் விசாரிப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்றாடம் ஊர்ல யாருக்கு உடம்பு சரியில்லை போய் அவங்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க. இது ரொம்ப ஒரு நம்ம உடம்பு சரியில்லாம கிடக்கும்போது நமக்கு வந்து தெரியும், யாரும் பார்க்க வரலன்னா நமக்கு ரொம்ப இதா இருக்கும். அதே போல அங்க போகக்கூடியவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவது, அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லுவது. என்ன நோயின் ரிப்போர்ட் எடுத்து வந்து ரிப்போர்ட் தான் வந்துச்சு, போன வாரம் ஒருத்தருக்கு நீ ஆளே இல்லைன்னு சொன்னா அப்படி சொல்லக்கூடியவங்களாம் வந்து இருக்கிறாங்க. அப்படி வந்து அபசகுணமாக அவர்களுக்கு வந்து நற்குறிகளை வந்து சொல்லுங்கள் நபி ஸல்லல்லாஹு. நற்குறின்னா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல வார்த்தைகள்ங்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, வந்து வீடு கட்டிங்கன்னு சொன்னா எத்தனையோ இடத்துல சென்ட்ரிங் விழுந்துருது, பார்த்து கட்டுப்பா, பல இடத்துல சென்ட்ரிங் விழுந்து அந்த இடத்துல சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, நல்லா வந்து சீரும் சிறப்புமா வீடு கட்டி வாழுப்பா என்று வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லுவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாதை, அவர் ஒரு காலையிலே புறப்பட்டு ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் 70,000 மலக்குகள் அவருக்கு மாலை வரை பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒரு நோயாளியை சந்திப்பதற்கு ஒரு மாலையிலே வந்து சென்றால் விடியும் வரை அவருக்கு என்ன செய்கின்றார்கள், எண்ணில் அடங்கா 70,000 மலக்குகள் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னும் யார் ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுகிறாரோ அவருடைய இந்த ஒவ்வொரு அடியும் நன்மையாக அமைந்து விடுகின்றது, அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு இடம் உறுதி செய்யப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் உங்களிடம் வந்து என்ன எதிர்பார்க்கிறான், இன்னொரு மனிதனிடத்துல கருணை காட்டு. ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அவனை போய் பாரு, அவனை நலம் விசாரி, உனக்கு நான் சொர்க்கம் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் எனது அருமை சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இன்னொரு மனிதனிடத்துல அன்போடும் பரிவோடும் அவனுடைய தேவையை தீர்த்து வைப்பதும், யார் ஒரு சகோதரனுடைய தேவையை தீர்த்து வைக்கின்றார்களோ அல்லாஹ் அவனுடைய தேவை இருக்கக்கூடிய ஒரு நாளிலே அவனுடைய தேவைகளை தீர்த்து வைப்பதாக வாக்களிக்கிறான் என்று சொன்னால் மனிதர்களுக்கு இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. குறிப்பாக ஒரு மனிதன் உடல்நிலை சரியில்லாத தனிமையை வந்து ரொம்ப வந்து அவர் வந்து உணர்வார். அந்த நேரத்தில் அந்த உறவினர்கள் நண்பர்கள் வந்து என்னப்பா எப்படி இருக்க, உடம்பு எல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும், கவலைப்படாத என்று ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது அவன் மீண்டும் நல்ல முறையில் எழுந்து வருகின்றான். இல்லை என்று சொன்னால் சிலர் அந்த நோயிலே என்ன செய்யறாங்க, அப்படியே வந்து அவங்க குன்றி போகின்றாங்க, உடைஞ்சு போயிடுறாங்க. நோய் யாருக்கு வரல, உலகத்தில் எல்லாருக்கும் வருகின்றது, அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையாக அது வருகின்றது. நோய் வந்து வரும், அது வந்து போகும். எல்லா நோயும் காத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. நோய் எதிர்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஜலதோஷம் என்பது என்ன இருக்கு, கை கொடுத்தா வந்துருங்கிறோம். உங்களுக்கு ஜலதோஷம் இருக்குன்னா உங்களுக்கு நான் கை கொடுத்தா அது வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களோட உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தான் என்ன செய்யுது, அதை தடுத்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த நோய் எதிர்க்கக்கூடிய அந்த ஆற்றலை ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் வந்து கொடுத்திருக்கின்றான். அது சில சமயத்தில் உங்களுக்கு பலவீனப்படும் போது அந்த நோய் உங்களை வந்து தாக்கிடுது. உடனே நம்ம வந்து நினைப்போம், இங்க இருந்து வந்துச்சு நோய், அவர் தான் தும்பிட்டு இருந்தார் ஆபீஸ்ல, ஒண்ணு அங்க போயிடுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் நாடினால் தான் உங்களுக்கு வந்து வரும். ஒரு சஹாபி ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுடைய ஆட்டு மந்தையில ஒரு ஆட்டுக்கு வந்து நோய் வந்துருது, அந்த நாட்டை நாங்க தனியா கட்டிடலாமான்னு கேட்கிறாரு. ஏன்னு கேட்டா எல்லா ஆட்டுக்கும் பரவிடுமே, ஆட்டுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கறாங்க. இங்க இருந்து அங்க போயிடும், நீ நம்புற ரைட்டு. ஆட்டுக்கு எங்க இருந்து வந்துச்சு, அல்லாஹ் நாடுனா வந்துச்சு. அப்ப அல்லாஹ் நாடினான் என்ற அந்த எண்ணம் தான் அங்கே இருக்க வேண்டும். நோயை கொடுப்பது அவன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோயை கொடுத்து அதற்கான ஒரு காலவரையை தீர்மானிக்கின்றான். அந்த காலவரை முடியும் பொழுது அந்த நோய் வந்து போயிடும். அந்த நேரத்தில் நம்ம எதை சாப்பிடுறோமோ அதுக்கு பேரு, மருந்து சாப்பிட்டா மருந்துக்கு பேரு, தாயத்துக்கு கட்டினா தாயத்துக்கு பேரு, மந்திரிச்சு விட்டா மந்திரிச்சவனுக்கு பேரு, யார் எதை செஞ்சாங்களோ அதுக்கு அந்த பேரு. அது தொட்டவன் வந்து விட்டால் தொட்டவனுக்கு பேருன்னு சொல்லுவாங்க. அது அல்லாஹ் தான் என்ன செய்யறான், நோயை தீர்மானம். மருந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, மருந்து சாப்பிட்டு மருந்து நோயை அடைந்து அல்லாஹ்வும் நாடினால் குணமாகுங்கிறாங்க. நீங்களும் ஒரு மருந்து நானும் சாப்பிடுவேன், உங்களுக்கு குணமா இருக்கு, எனக்கு குணமா இருக்காது. அப்ப மருந்து நோயை அடையணுங்கிறாங்க. இது வந்து மருத்துவத்துல மிக முக்கியமான ஒன்று. ஒரே மாத்திரையை தான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து கேட்பாங்க, நமக்கு முட்டாள்தனமா தெரியும்.
உங்களுக்கு வந்து மருத்துவத்துறையில கேட்கப்படக்கூடிய கேள்வி, அனாசின் சாரிடான் ரெண்டுமே தலைவலிக்குள்ள மாத்திரை, ஜென்ரலா மக்கள் பாட இருக்கிறாங்க. அப்போ ஒரு தலைவலி என்று உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அனாசினை அவருக்கு வந்து பரிந்துரை செய்வீர்களா இல்லது சாரிடானை பரிந்துரை செய்வீர்களான்னு கேள்வி கேட்பான். எப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க? கேள்வி முட்டாள்தனமானது தோணும், ஆனா அப்படி இல்லை, அறிவுபூர்வமான கேள்வி. நீங்க அந்த நோயாளி இடத்துல வந்து கேட்கணும், இதுக்கு முன்னால நீங்க அனாசினை பயன்படுத்திருக்கீங்களா சாரிடானை பயன்படுத்திருக்கீங்களா? ஏன்னா எந்த ட்ரக்குக்கு உங்களுடைய உடல் அடிக்ட் ஆகிருக்கதோ அதுக்கு தான் பெனாடோல் சாப்பிட்டே தலைவலி சாப்பிட்டு ஊர்ல போய் ஊர் மாத்திரை போட்டா தலைவலி போகாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? ஊருக்கு போகும்போது பெனாடோல் பெட்டியோட போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? பெனாடோல் போட்டா தான் உங்களுக்கு சரியாகும். அப்ப அந்த மருத்துவ குறிப்பில் என்ன சொல்றான்? இரண்டுமே சரியான மருந்து தான். அவருக்கு நீங்கள் பரிந்துரை செய்வதாக இருந்தால் இதற்கு முன் அவர் எதை பயன்படுத்தினாரோ அதை கொடுத்தால் உடனே நிவாரணம் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவபூர்வமாக நாம வந்து இப்போ எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, இந்த டாக்டர் போனா சரியாகுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் என்னுடைய தம்பிக்கும் படிக்கக்கூடிய காலகட்டத்துல சென்னையில போய் கிரசன்ல அவன் படிச்சுட்டு இருக்கும்போது காய்ச்சல் வந்து ஒரு 20-21 நாளைக்கு காய்ச்சல வந்து சரியாகும். அதுக்கு பிறகு இங்க ஊர்ல வந்து அங்க போய் ஒரு ராஜேந்திரன் டாக்டர்கிட்ட போட்டாதான் சரியாகுன்னு எங்க அம்மா சொல்லி அங்க போயிட்டு வந்தோடனே காய்ச்சல் சரியாயிடுச்சு. அப்ப நான் லீவ்ல போயிருக்கிறேன். நான் சொன்னேன், இது வந்து கைராசி கால்ராசி எல்லாம் ஒண்ணு கிடையாது, அவர் போட்ட ஊசியோட பேரை தெரிஞ்சு வச்சுக்க. சென்னையில போனா சொல்லாம இந்த ஊசியை போட்டு டாக்டர் சொன்னா அவர் நோவாலஜின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாரு. அடுத்த முறை போய் அங்க போட்டுட்டு எம்பிஏ படிக்கக்கூடிய என்னுடைய தம்பி ஆச்சரியப்பட்டாலும் எப்படின்னு நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி. அடுத்த முறை உடம்பு சரியா இருக்குமோ அங்க நோவாலஜின் இன்ஜெக்ஷன் போடுங்க, சரியா போகுது. ஏன்னா உங்களுடைய உடம்பு அதுக்கு அடிக்ட் ஆகி இருக்குது. அப்போ நோய் என்பது, நோய்க்கு அந்த மருந்து வந்து அடைய வேண்டும். ஏன்னா மருந்து நோயை அடையாதுன்னு நபிசலாசம் சொல்றாங்க. நோய்க்கு நீங்க மருந்து சாப்பிடுங்க, மருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. மருந்து நோயை அடைந்து அல்லாஹ் நாடினால் குணமாகும். மருந்து நோயை அடையணும், எல்லா மருந்து நோயை அடையாது. அதனாலதான் நம்ம எத்தனையோ மருந்துகளை சாப்பிடுறோம், அதனுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்காததுக்கு காரணம் ஏதோ ஒரு அதுல காரணம் இருக்கு. நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்லி இருக்கிறாரு. அது என்னன்னு நீங்க எல்லாத்தையும் நாடி பார்த்தாதான் அந்த நாடிகள்லாம் என்ன செய்யும், வேலை செய்யும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு நோயாளியை நல விசாரித்தல் என்பதும் நமக்கு மலக்குகள் பரிந்துரை செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய, சொர்க்கத்தில் ஒரு இடத்தை ஒரு பிளாட் வாங்கி போட்டுறோம். இப்போவே நாளைக்கு ஊர்ல போனா ஒரு வீடு கட்டுறது பிளாட் வாங்கி போடுறோம், அப்பதான் நம்ம வீடு கட்ட முடியும்னு சொல்லி. சொர்க்கத்திலே நமக்கு வந்து ஒரு மாளிகையை நாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படிப்பட்ட நல்ல அரங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னதால் சாது பின் மாதர் ரலியல்லாஹு அவர்கள் உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க. போர்ல 27 காயம் உடம்புல, எல்லா இடத்துலயும் ரத்தமும் சீலுமா இருக்குது, ஊடு ரொம்ப தூரம். நபிஸ்லாம் சொல்றாங்க, காலையில சாயந்தரம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் இங்க பள்ளிவாசல் பக்கத்துல கொண்டு வந்து இங்க ஒரு கூடாரம் வச்சு இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதிகமா அவரை சந்திக்கணுங்கிறதுக்காக, நோயாளியை அதிகமாக நலம் விசாரிக்கிறதுக்காக அவங்களுடைய இருப்பிடத்தையே மாத்தி உங்களுக்கு பக்கத்துல வந்து வச்சுக்கிறாங்கிற செய்தியை நாம வந்து பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க, இன்னும் சேவல் கூவும் பொழுது அதுக்காக நீங்க வந்து துவா செஞ்சீங்கன்னா மக்கள் துவா செய்வாங்க. சேவல் இப்போ வந்து இல்லை, ஆனா அந்த நேரத்தை கவனத்தில் நம்ம வந்து கொள்ளணும். சேவல் கூவக்கூடிய நேரம் என்பது என்ன? வைகறை. ஃபஜ்ருக்கு முன்னால என்ன செய்யும், லேசா அந்த உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு அந்த வெள்ளை கீற்று வானத்தில் ஏற்படும் பொழுது சேவல் வந்து கூவிடும். அவ்வளவு வந்து இப்ப உள்ள சேவல் என்ன செய்யுது, தூங்குது, ஏஞ்சி பார்த்தா லைட் எரியுது, உடனே கூவுது, கண்ட நேரத்துல கூவுது. அப்ப இயற்கையாக உங்களுக்கு இந்த லைட் எல்லாம் இல்லாத ஒரு பகுதியில சேவல் கூவக்கூடிய நேரம் எதுனா வைகறை. அப்ப அந்த நேரத்தில் எழுந்திருத்தல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. ஏன்னு கேட்டா, எந்த நோயும் உங்களுக்கு வராம இருக்கணும்னா ஃபஜருக்கு நீங்க எந்திரிக்கணும். ஃபஜருக்கு எந்திரிச்சா பல நோய்கள்ல இருந்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, பாதுகாக்கப்படுவீர்கள். அதனாலதான் ஃபஜருடைய தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாலேயே அந்த தொழுகையுடைய நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தீர்மானம். நம்ம கிட்ட எல்லாம் கருத்து கேட்டா என்ன ஆகும், ஃபஜர் தொழுகை எப்போ வச்சுக்கலாம், நம்ம கிட்ட கருத்து கேட்டா நம்ம என்ன செய்வோம், 6, 7, 8ன்னு ஒவ்வொருத்தரும் போல நான் காலங்காத்தால 10 மணிக்கு எஞ்சி வந்துருவோம் பயமா. ஆனா 10 மணி காலங்காத்தாலே அவனுக்கு. அப்ப அப்படி ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, அதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஃபஜருக்கு எழுந்திருக்கக்கூடியவர்கள் இடத்துல அந்த ஆரோக்கியம் இருக்கும், அவர்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கும். ஃபஜருடைய நேரத்தில் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அருள் புரிவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படி இறைவனுடைய அந்த அருள் கிடைக்கக்கூடிய நேரங்கள், இறைவனுடைய மலக்குகள் நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நேரங்களை எல்லாம் நாம வந்து ஒரு முறையாச்சும் கேட்டு வச்சுக்கிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நாம வந்து பயன்படுத்துவோம். அதை பற்றி அறிவு இல்லாத காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட செயல்களில் இருந்து நாம் அதிகமாக பாராமுகமாக இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு கல்வி. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ 1 மணி நேரம் பேசினா 1 மணி நேரம் உங்களால் திரும்ப பேச முடியாட்டியும் ஒரு 10 நிமிஷம் இதுல இருந்து நீங்க அடுத்தவர்கிட்ட எடுத்து சொல்லும் பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஆகவே எதை நாம் செவியேற்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் மனதில் ஆழமாக நிறுத்த வேண்டும். அந்த விஷயங்களின் பால் நாம வந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். செயல்பட ஆரம்பிச்சாலும் மறக்க மாட்டோம். அப்ப நம்மால நம்ம இந்த செவியேற்ற விஷயங்களில நம்மால முடிந்த அளவுக்கு அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனைக்காக, அல்லாஹ்வுடைய அருளுக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு அதன் மூலம் இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.